மோசேக்கு இது தெரிந்தது. என்னாகமம் புஸ்தகம் 10:31 அப்பொழுது மோசே நீ எங்களை விட்டு போக வேண்டாம், வனாந்திரத்திலே நாங்கள் பாளையம் இறங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடியினால் எங்களுக்கு கண்களை போல இருப்பாய். நீ எங்களோடு கூட வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்தலும் நன்மையின்படி உனக்கு நன்மை செய்வோம் என்று சொல்லுகிறார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க மோசே தன் மனைவியுடைய சகோதரன், அதாவது மச்சான், அதாவது மனைவியுடைய சகோதரன், அதாவது தன்னுடைய மாமனாருடைய மகன் இங்க வர்றாரு. அவர் வந்த உடனே பாருங்க 29ஆம் வசனத்துல, அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரன் ஓபாவை நோக்கி, இப்போ மோசே மாமனார் ரெகுவேல், அவருடைய பையன் பேரு 7 குமாரத்தி மட்டும்தான் இருந்தாங்கன்னு பைபிள்ல நீங்க யாத்திராமத்தை படிக்கும்போது 7 குமாரத்தி மட்டும்தான் இருக்கும். ஆனா அவருக்கு ஒரு பையன் இருந்தான், அவன் பேர் ஓபா. அல்லேலூயா. இந்த ஓபா வர்றான், உங்க ஜனத்துக்கு ஆண்டவர் தருவேன்னு சொன்னேன், அந்த தேசத்துக்கு நேரம் உங்களை நடத்திட்டு போறாரே அப்படின்னு சொல்லி அவன் வந்து பார்த்து அவர் என்ன செய்யறான், வந்து பார்க்கறான், சந்திக்கிறான். சந்தித்து பேசும் பொழுது நீயும் என் கூட வா. மோசே சொல்லுகிற நீ என் கூட வா, இந்த போகிற ரூட்டெல்லாம் வழியெல்லாம் உனக்கு நல்லாவே தெரியும், இந்த பகுதி உனக்கு தெரியும், நீ என் கூட வா. நீ எங்களுக்கு கண்களை போல, அதாவது கண்ணுனா வழிகாட்டிய போல, ஆலோசனை சொல்லி எங்களை வழி நடத்துறவனை போல என்ன செய்வேன் நீ இருப்ப. நான் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வேன், ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு இருக்குது. கண்ணை வைத்து ஆலோசனை சொல்றதுன்னா வழிகாட்டுகிற, ஆலோசனை சொல்லுகிற நீ இருப்பேன்னு மோசையே கூப்பிடுறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி கூப்பிட்ட உடனே நீ எங்களோட தங்கி எங்களுக்கு வழிகாட்டிய இருன்னு சொன்னா உடனே யாரு கோவம் வந்துடும், மோசையினுடைய அக்காவுக்கு மிரியாமுக்கு என்ன செஞ்சிடும், மோசையோட அண்ணனுக்கு ஆரோனுக்கு என்ன செஞ்சிடும், கோவம் வந்துடும். எல்லாத்துக்கும் கோவம் வந்துடும். என்ன இன்னைக்கு வந்தவனுங்க போய் எனக்கு வழிகாட்டியாருன்னு மோசை சொல்றா. அப்படி இத்தனை காலமா நாங்க மோசை கூட இருந்தோம், மோசை சொல்லு பேச்ச கேட்டுதான் நாங்க நடந்துகிட்டு இருந்தோம், இன்னைக்கு வந்தவங்க எப்படி அவங்க சொல்லி நாங்க எப்படி போறது, எப்படி திடீர்னு அப்படின்னு உடனே குடும்பத்துக்குள்ள பிரச்சனை எல்லாம் பின்னாடி வர ஆரம்பிக்குது. மோசை கிட்ட மட்டும்தான் ஆண்டவர் பேசினார், எங்க கூட இருந்து பேசலையா. இப்படி எல்லாம் கலகத்தெல்லாம் என்ன செஞ்சாங்க, கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, மிரியாமுக்கு என்ன அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கு, தீர்க்க தரிசன அபிஷேகம். ஆரோனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, ஆசாரிய அபிஷேகம். இப்ப ஓபாவுக்கு என்ன அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கு, கூட இருந்து ஆலோசனை சொல்லி வழி நடத்துகிற அபிஷேகத்தை கொடுத்திருக்குது. அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி ரெகுவேல் வந்து என்ன செய்வா, அப்படி இப்படியெல்லாம் நீ நியாயம் விசாரிக்காத, நீயும் சோர்ந்து போவ, உங்க ஜனங்கள் என்ன செஞ்சிருவாங்க, சோர்ந்து போவீங்க, உங்க தேசத்துக்கு உங்களால போக முடியாது. தலைவர்களை ஏற்படுத்த ஒரு 70 பேரை ஏற்படுத்த வைக்கிறாரு, சொல்லி ஆலோசனை சொல்லி அதை மோசே கீழ்ப்படிந்து 70 பேரை தலைவர்களே நியமிக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்கிறது நமக்கு மிகவும் எளிதாய் போய் விடுகிறது. இப்போ முன்னாடி வந்து என்ன செய்தாரு, மோசேனுடைய மாமனார் வந்து ஆலோசனை சொல்லிட்டு போனார், மோசே அப்படியே செய்தார். அடுத்து பார்த்தா மோசையுடைய மாமனாருடைய மகன், அதாவது என்ன செய்யறான மனைவியுடைய சகோதரன் வந்திருக்கிறா. அப்படி மனைவியுடைய கூட பிறந்த சகோதரன் வர்றா. அப்படி வந்தோடனே அவர் வந்தோடனே நீங்க எங்களுக்கு வழிகாட்டியா இருங்க, உங்களுக்கு இந்த ரூட் எல்லாம் தெரியும்னு சொன்னோன்னே என்ன மோசே தான் சம்பந்தம் கலந்த பொண்ணு வீட்டுக்கு உள்ளவங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறான், அவங்கள மேல தூக்கி வைக்கிறான். நான் குடும்பத்தில் இருக்கிறோம், கூடவே இருந்தோம், கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டோம், எங்களுக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கல, எங்களை மேல தூக்கி வைக்கல, எங்களை பாராட்டல அப்படின்னு யாருக்கு கோவம் வந்துருச்சு, ஆரோன் மிரியாமுக்கெல்லாம் கோவம் இருந்துச்சு. இந்த பகுதியில வாசிச்சு பார்த்தா. அல்லேலூயா. எனக்கு என்ன கொடுக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சிருந்தா, தாளந்த குறித்த அறிவு, எனக்கு கர்த்தர் கொடுத்ததை குறிச்ச அறிவு இருந்தா நான் இப்படி சண்டையெல்லாம் என்ன செய்யப்பட மாட்டேன், போட மாட்டேன். என்ன ஆண்டவர் கண்ணா வச்சுக்காரது எல்லாருமே பாஸ்டுக்கு ஆலோசனை சொல்லிட முடியுமா சொல்லுங்க. மோசைக்கு ஓபா ஆலோசனை சொன்ன மாதிரி நானும் சொல்ல போறது எல்லாரும் கண்ணா இருக்க முடியாது. ஒரு உடம்புல எல்லாம் கண்ணா இருக்க முடியுமா, ஒரு உடம்புல எல்லாம் கையா இருக்க முடியுமா, ஒரு உடம்புல எல்லாமே காலா இருக்க முடியுமா, ஒரு உடம்புல எல்லாம் வாயா இருக்க முடியுமா, ஒரு உடம்புல எல்லாம் காதா இருக்க முடியுமா சொல்லுங்க, இருக்க முடியாது. அப்போ இப்ப சபையில வர்ற இவங்களுக்கு இந்த பொறுப்புனா அவங்களுக்கு அந்த கிருபை, இவங்களுக்கு இந்த பொறுப்புனா இந்த கிருபை.
அவங்களுக்கு மாதிரி எனக்கு இல்லைன்னு நம்ம நினைக்க கூடாது. நமக்கு என்ன கிருபை இருக்கோ அதை நாம செஞ்சுட்டு போகணும். அல்லேலூயா. இங்க மோசேவுக்கு அவன் நல்ல ஆலோசனை சொல்லுகிறவனாய் கர்த்தர் அவன் மாறினான். அதன்படி கர்த்தர் ஜனங்களை நடத்தினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதை கர்த்தர் தடுத்து நிறுத்தல, இல்ல கோபா வேண்டான்னு சொல்லல. மாத்திர வெகுவேலே என்ன செய்யல, நீ ஆலோசனை சொல்றது தப்பு, நான் கொடுக்குற ஆலோசனையின்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லல. அதை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். நல்ல ஆலோசனைகளை ஒரு சில மனிதர்களை கொண்டு, தேவ மனிதர்களை கொண்டு என்ன செய்ய, ஒரு சில மனிதர்கள் மூலம் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. அதனால நமக்கு கொடுத்த பொறுப்பை நாம் உற்சாகமா செய்வோம். தாளந்து கொஞ்சமோ அதிகமோ, கிருபை வரங்கள் கொஞ்சமோ அதிகமோ, வேலை பொறுப்பு சபையில வீட்டுல நம்ம கொடுக்கப்பட்ட ஊழியத்துல சின்னதோ பெருசோ அதெல்லாம் பார்க்க கூடாது. கொடுத்ததை உண்மையா செய்யணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க?